ஸோ ஹலோ கைஸ். ஸோ நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க. ஸோ நான் நம்ம திரும்பி வீடியோ போடுறோம். ஸோ இது ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட் பார்ட் 5 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்வென்டரி கீழே பார்த்தா தெரியும், ஒரு குட்டியாக கேஸ் ஐக்கான் இருக்கும். ப்ரோ எப்படி பார்த்தீங்க கேஸு ஃபஸ்ட்டு புத்தானே வச்சுருந்தீங்க ப்ரோன்னு கேட்டிங்களா? அது ஏதோ லூசு தனமா நானும் என் ஃப்ரெண்டும் சிபிஸ்ட் ஹண்ட்டு போனோம் கைஸ். அதுக்கோசம் வளர்றேன். அதுக்கோசம் புத்தா M1 டேமேஜ் பண்ணலன்னு சொல்லி காண்டாயிட்டு கேஸ்ன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். என் ஃப்ரெண்டு எனக்கு டைகர் எடுத்துட்டான். அது சாப்பிட்டுருக்கலாம். இது என்ன பிரச்சனை தான், கொஸ்ட் எடுக்க முடியல எங்கேயும். ஸோ நான் வந்து கேஸ் ஸ்டோவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணது நல்லதா இல்லை கெட்டதா சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து கேஸ் ஷோ கேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லா மூவ் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ரூட்டை வாங்கலாம்னு வாங்கிக்கலாம், இல்லை பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் தான் வந்து ஷாப்புக்குள்ளே போனால் பெர்மனண்ட்னு ஒன்றுக்குது. ஸோ இந்த பர்மனண்ட் எவ்வளோ தான் பெர்மனண்ட் கேஸ் எங்கடா ஆகுது. ஸோ சாரி கைஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடுற காரணத்தினா தான் வந்து வாய்ஸ் சரியா இல்லை. அதுக்கடுத்து என்ன கண்டென்ட் போடுறதும் தெரில. நல்ல கண்டென்ட் போட்டால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதால் தான் நான் போடல. அது சொந்த கதை வேணாம். ஸோ 2500 இல்லை இல்லை ரியல் மணி கொடுக்கணும். அப்படிதான் ரோபக்ஸ் வாங்கணும். அது ஒரு 1000 2000 ஒரு 500 கொடுத்தா அது நிறைய காசு எல்லாம் ஆகும். ஸோ நம்ம நேர்மை நிலைமையில போனோம் தான் வந்து இந்த பயப்புள்ளைங்க கிட்ட டவும் கிராவிட்டி குத்தாலே கேஷ் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எவன் அந்த பிளாக் ஃப்ரூட் வேலையை கண்டுபிடிச்சானோ அதுலேருந்து எனக்கு செம்ம பிரச்சனை. கேஸ் 60 மில்லியனு, டவ்வு 30 மில்லியனு, கிராவிட்டி 10 மில்லியனு, அப்படி பார்த்தா 40 மில்லியன் வருதுன்னு சொல்லி காண்டேட்டுறாங்க. நான் வெறுப்பாதுனா உண்மை தான் ஆகுது. என்ன பண்ணுறது, ரொம்ப காண்டாது. ஸோ நான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவேன். உங்களுக்கு நான் எப்போ வரோன்னு தெரில. நான் எடிட் பண்ணி போடணும். நானே ஏதோ புத்துக்காவா எடிட் பண்ணி போடுவேன். ஸோ தெரில எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஸோ என் வாய்ஸ் கிரிக்குன்னு கேட்டால் மைக்கை ரொம்ப கிட்ட வச்சு பேசினுக்கிறேன். கீழே போட்டால் வாய்ஸ் கேட்க மாட்டுது. சரி வாய்ஸ் தான் கேட்கல பார்த்தா சவுண்டு கேட்க மாட்டுது. இந்த காண்டாது இந்த ஹெட்செட்டை வச்சு இந்த தண்டக்கர்மத்தை வாங்கிட்டேன். 600 ரூபாய்க்கு ஏதோ யூனிஎக்ஸா. இந்த யூனிஎக்ஸை வச்சு என் பிரச்சனை. வாய்ஸ் கொஞ்சம் கேட்கலையா, சாரி கைஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் மூவ், சஃபகேட்டிங் ஃபூமஸ். பேரை தப்பா சொன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதுக்கும் முன்னாடி இதுக்கு வந்து M1 இருக்குது. ஸோ M1 காமிச்சிடுறேன். M1 காமிக்கிறேன்னு சொல்லி இந்த பவரை காமிச்சிட்டேன். அதுக்கு இன்னொன்று சொல்லணும். கேஸ் வந்து எலமெண்டல் மீன்ஸ் சின்ன லெவலில் வந்து உங்களால் அடிக்க முடியாது. அதாடே சவுண்டு போடாத இருறா பேசின்னு தானே இருக்கிறேன். அச்சு வாயை வச்சிருவோம். நம்ம சூறா விட்டுருவோம். மாமா நீ என் கிட்ட வந்து வச்சுக்காதப்பாமா, அடிக்கிற அடியில் உன் கை கழுத்துருமாமா, நாங்க உள்ள இறங்கி சோறு விட்டுருவோமா. சாரி கைஸ், பாட்டு ரொம்ப கேவலமா இருந்துச்சு தெரியும். ஸோ நான் இந்த சஃபகேட்டிங் ஃபூமஸ் தப்பா சொன்னா மன்னிச்சிடுங்க. எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல இது பேரு. ஸோ இது என்ன பண்ணும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேஷ் பண்ணி அடிக்கும். நான் சொல்லதோட காமிச்சிடுறேன். வீரா வீரா என்றும். ஸோ பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது வந்து பர்ஸ்டிங் வேப்பர்ஸ் இல்லை. இப்போ மட்டும் என்கிட்ட எலமெண்டல் பவர்ல இந்த பையன் போட்டு கும்முறு அடிக்கும். இவன் யாரா குறுக்கல வந்தா கௌஷிக் மாரி வந்துட்டு போறான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்மாக் டீமன்ஸ். இது பேர் வந்து ஸ்மாக் டீமன்ஸ் கைஸ். கரெக்டாக தான் சொல்கிறேன். கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க. எனக்கே இந்த பேரை இப்போதான் தெரியும். ஸோ போடு அடி பா. 11,630 தான் நினைக்கிறேன். எனக்கு தெரில நான் என்ன போடுறேன்னு. சவுண்டை போடாதீங்கடா, என் வாய்ஸ் கேட்காம போயிட போகுதுடா. காண்டேத்துறாங்க கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ். இந்த செட்டிங்ஸ் போயிட்டு ஃபுல் வால்யூமை குறைச்சிட்டா நான் பேசுறது தான் மோஸ்ட்லி கேட்கும். இவங்க ஒருத்தன் பவர் போட்டுக்கிறான். ஸோ நான் வந்து இந்த கேஸ் ரூட் எடுத்த காரணம் வந்து ரூட்டை மாத்துங்கடா. ஐயோ இந்த யூடியூப்லேருந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. 1 நிமிட் ஹைடா டே.
பர்மனெண்ட்டா ஹைட் பண்றேங்கடா. அதுக்கு போட்டேன்னா அதுக்கும் காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து இவருக்கு என் ஃப்ரெண்டுக்கு தான் கிரெடிட்ஸ் தரணும். ஸோ கிரெடிட்ஸ் எல்லாமே இவனுக்கு தான் போகும். ஏன் தான் வந்து இவன் தான் வந்து எனக்கு ஃப்ரூட் எடுத்து தந்தான். பையப்புல அதுக்குள்ள லைட்னிங் ஃப்ரூட்டை சாப்பிட்டுச்சு பாருங்க. அதான் எனக்கு வந்து கேஸ் ஃப்ரூட் எடுத்து தந்தான். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுறது, ஆ லைட்னிங் கச்சது. ஸோ அந்த ஃபோட்டோ என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ இருந்தால் போடலான்னு பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஸோ சேட். ஸோ என் ஃப்ரெண்டு இவனு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம், ரொம்ப நன்றிடா. அவன் அந்த பையப்புல என்னதான் லைட்னிங் சாப்பிட்டு தப்பிச்சிச்சு. நான் வந்து இந்த கேஸை வச்சு இன்னும் பண்ணோம், இன்னும் கிரைண்ட் பண்ணோம். அது ஒரு பெரிய தொல்லை. அது ஏன் கேட்குறீங்க, சோக கதை சொந்த கதை. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிராவலிங் கேஸு. ஸோ அந்த பவரை காமிக்கிறேன் இப்போ. ஸோ இது ஒரு டிராவலிங் மூவ் தான். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு தான் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து ஸ்க்ரீனை ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன் இது என்னன்னு. ஸோ இதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இன் 3, 2, 1 ஸ்டார்ட். ஸோ இதுதான் கைஸ் கேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்னாடி காமிக்கிறேன். ஸோ டேய் ஒரு இடத்துல நில்றேன்டா. பாருங்க கைஸ் மூஞ்சி எவ்வளோ நல்லா ஆகுதுன்னு. ஸோ இது எமௌண்ட் பார்க்கலாம். 1000 பண்ணுது ஒரு பெர் கிளிக்கு. கடைசியில் ஒரு பாம் அடிக்கும், ஆட்டோ பாம். ஸோ நல்லா இதில் இந்த ஃப்ரூட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பவர்ஸ் எல்லாமே ஒன்றா, இல்லை பவர்ஸ் எல்லாமே ஒன்று தான், சில ஏரியா டேமேஜ் தான் இருக்கும். ஸோ காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது. ஸோ பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணிது. 4000, 5000, 5000, லிட்ரலி 5000 கிட்ட பண்ணிச்சு. நான் ஒரு M1 கிளிக் பண்ணதால 6000 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பர்ஸ்டிங் வேப்பர்ஸ். ஸோ இதுலேயே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் செகண்ட் பவர்ஃபுல் இதுதான். ஏன் நான் சொல்கிறேன் தான் போச்சுடா லாகடிதான். ஏன்னு சொல்கிறேன் தான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, அங்கேருந்து 3 பேர் ஒரே சொலை அடியில் அவ்வளோ பெரிய ஹிட் பாக்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மாக் டைமண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதான் இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். ஸோ பார்த்தா தெரியும், மேலே பிடிச்சிக்கிறான், கீழே இறக்கி விட்றான், டொப்புன்னு வீடு. ஸோ நான் அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எஃப் மூவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் ஃப்ளைட் எபிலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோக்கு வெறும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் சப்போர்ட் தந்தீங்கன்னா நம்ம அடுத்தது கிரைண்டிங் வீடியோ போடலாம். ஸோ நம்ம ஹைட்ரா டவுனில் இருக்கிறோம். ஹைட்ரா டவுனில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தான் இருக்கிறோம். ஸோ வந்து எஃப் மூவ் பார்க்கலாம். பாருங்கள் எஃப் மூவ் அந்த எந்த சொல்லுது, மேக்மா ஃப்ரூட்டில் வி மூவ் போட்டாக்கா அப்படியே ரெட் கலரில் ஆயிரும்ல, அந்த மாதிரி தான் ஆகுது இப்போ. ஐயோ கீழே வந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் இல்லைன்னா பெஸ்ட்டு, இதோட பெஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். தண்ணியில் நடக்க முடியும், இதில் நடக்க முடியும். அதான் இந்த ஃப்ரூட்லேயே என்கிட்ட ஒன்று பிடிக்காதுன்னா தான் வந்து கொஸ்ட்டை எடுக்கவே முடியாது. அதுக்கடுத்து இந்த கேஸ் மீட்டரை வேற டார்ச்சர் பண்ணும். பாருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஏறண்டா மேலே பாருங்க, கொஸ்ட்டை எடுக்க முடியல. இது இந்த ஃப்ரூட்ல ஒரு பிரச்சனை. அதுக்கடுத்து வந்து இந்த M1 ரொம்ப கஷ்டமாகுது யூஸ் பண்ணதுக்கு. எனக்கு செட் ஆகல இது. ஸோ நான் ஃப்ரூட்டை தான் மாற்றணும். ஸோ எல்லா ஃப்ரூட்லேயும் மாஸ்டரி பண்ணலான்னு சொல்லி இதை எடுத்துட்டேன். தெரியாதனமாக இதை எடுத்துட்டேன். சாரி சவுண்டுக்கு. அதான் இது எடுத்தது ஒரு பெரிய தொல்லை, மிகப்பெரிய தொல்லை. நான் வேறு ஏதாவது ஃப்ரூட்டு புத்தா இருந்தால் கூட பரவாயில்ல, சீபிஸ்ட் பக்கமே போகக்கூடாது. அதான் இந்த மாதிரி மொக்கையான ஃப்ரூட்டை எடுத்து விட்டு எனக்கு தான் நானும் துவைக்கிறோம். அங்கே ஒருத்தங்கிறான் என் ஃப்ரெண்டு, ஜாலியாக நான் தண்டர் ஸ்வாமு, பெரிய முட்டையில் இந்த வி எபிலிட்டி. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோ ரொம்ப ஷார்ட் ஆகுது. ஸோ எனக்கும் வீடியோ போனதான் ஆசை, பட்டு சப்போர்ட் வர மாட்டேது. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்தால் நம்ம வந்து அடுத்த பார்ட் போடலாம். இது பார்ட் 5. ஸோ பார்ட் 6 வர வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துறவங்களுக்கு எல்லாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை தொட்டு ஆன்ல வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம எனக்கு வீடியோ 2 வந்தாச்சு. ஸோ பாய் கைஸ். நான் தான்